கடகராசி அன்பர்கள், இந்த வருடம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அஷ்டம சனி விடுதலை ஆனாலும் ராகு பகவான் அஷ்டமத்தில் வந்து அமர்ந்திருப்பதும், 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 12ஆம் இடத்தில் குரு பகவானும் வந்திருக்கிறார். ஒரு 2 மாத காலத்திற்கு குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் குழப்பங்களும் வரக்கூடும். இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. வரக்கூடிய குழப்பங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்து மற்றும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ராகு கேது பகவானுக்காக தீபமேற்றி வியாழக்கிழமைகளில் அன்னதானங்கள் செய்து வந்தால் கடகராசி நேயர்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் இல்லை. தாய் தந்தையிடம் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு மற்றும் உறவினர்களிடத்திலேயும் நண்பர்களிடத்திலேயும் வேற்றுமை, சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்கள் உங்களினுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலேயும் வேலையிலேயும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இல்லை. கடகராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடை இந்த வருடம் செய்தால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் துலங்கும்.